அல்லேலூயா சொல்லுங்கள். அந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஒரு வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33:14. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க, தேவன் இரட்சகர் எனக்கு சொன்ன நல்வார்த்தையை எனக்கு நிறைவேற்ற போகிறார். கைத்திட்டு அப்பக்கு சொல்லுங்க, நிறைவேற்ற போகிறார். அவர் சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தையை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன். அவர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கொடுத்து நம்மளை தேற்றி, நம்மளை பலப்படுத்தி, நம்மளை நடத்தி கொண்டு வருகிறார். ஆனால் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவேன் வாக்கு பண்ணுகிறார். அவர் பொய் சொல்ல மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாத இருக்கிற தேவன் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அப்படி என்றால் அவர் ஒரு வார்த்தை, உனக்கு நான் தருவேன், உனக்கு நான் செய்வேன், உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு வாக்கு பண்ணினார்னா அந்த வாக்கில் பொய்யுரையாத தேவன். அவர் நிறைவேற்றுவார், கொடுப்பார். அவர் இல்லை என்று சொல்ல மாட்டார். அதான் இந்த வசனம் சொல்லுகிறது. திருப்பி இந்த வசனத்தை படிங்க. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு ஒரு நாட்கள் வரப்போகிறது, உங்களுக்கு ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் நாளையா இருக்கலாம், அந்த நாள் நாளை கழிச்சா இருக்கலாம், அந்த நாள் இன்னைக்கே இருக்கலாம், அந்த நாள் அடுத்த வாரமா இருக்கலாம். அந்த நாளிலே அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். எல்லாம் அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோமா? அவருடைய வார்த்தைக்கு கையை தட்டுங்க அப்பாவுக்கு. நீங்க நினைக்கலாம், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுலேருந்து அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு, ஞானசானம் எடுத்த நாள்லேருந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு. என் லெவல் இன்னும் மேலே போல, என் லெவல் அப்படி தான் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிறது தெரியுது, அபிஷேகம் பெற்றிருக்குங்கிறது தெரியுது. நான் கேட்குறேன், கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் வந்த பாடு இல்லை, கிடைச்ச பாடு இல்லை, நான் வாங்கின பாடு இல்லை, என் பிரச்சனையை முடித்த பாடு இல்லை, கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம், அப்படி நீங்கள் சொல்லலாம். அன்பார்ந்தவர்களே, அவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் வாக்கு அவர் பண்ணிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக தருவார். ஆனால் தருவதற்கு நம்மக்கிட்ட தகுதி இருக்கா அப்படிங்கிறது நாம் யோசிக்கணும். ரிச்சிக்கக்கூடாதபடிக்கு என் கை குறுகி போகாமலே, கேட்கக்கூடாதபடி செவி மந்தாமல்ல, உங்கள் பாவங்களே எனக்கு உங்களுக்கு பிரிவினை உண்டாயிருக்கு. ஒருவேளை நம்ம அவர் வார்த்தையை நம்பாமல், அவர் வார்த்தையை உள்ளே கொண்டு வராமல் இருப்பதனால் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் எத்தனையோ வார்த்தைகளை கேட்குறீங்க, எத்தனையோ வாக்குத்தத்தங்களை கேட்குறீங்க. ஆனால் அது ஏன் நிறைவேறலை, அது ஏன் நடக்கலை? வெளிச்சத்தில் ராஜாக்கள் வருவார்கள், ஒளியிலே ஜாதிகள் கடந்து வருவார்கள். வாக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய், வாக்கு சொல்லியிருக்கிறாரு. உன் சந்ததி ஒளிமர கன்றுகளை வளர்ந்திருக்கும், வாக்கு சொல்லியிருக்கிறாரு. நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிர இருக்கிற மரத்தை போல நீயும் குடும்பமும் செழித்துவங்கி வளருவீங்க, வாக்கு சொல்லியிருக்கிறாரு. காண்டாம் இருத்துக்கு நான் ஒத்த பலனை உனக்கு கொடுப்பேன், வாக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ எந்த பிஸ்னஸ், எந்த தொழில் பண்ணாலும் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லியிருக்கிறாரு வாக்கு. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனங்கள் நாம். ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்ற ஜனங்களாக இருந்தும் அது நிறைவேறாமல் இருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தை உங்கள் கண்டு முன்னால் வருகிறது. இதை நீங்கள் என்ன செய்யணும்? இதை எடுத்து நீங்கள் உள்ளே கொண்டு வரணும். இதை உள்ளே கொண்டு அதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அது எனக்குள்ள வாக்கு, அது எனக்குள்ள வார்த்தை அப்படின்னு உள்ளே கொண்டு அதை தியானம் பண்ணி, அதை நினச்சி, அதை திருப்பி எடுத்து பேசி, எனக்கு வரப்போகுது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது அது உங்களுக்கு பலிக்கும். இப்போ நீங்கள் புதன்கிழமை நீங்கள் ஒரு ஆள்கிட்ட ஒரு 1 லட்சம் கேட்குறீங்க. இன்றைக்கி ஒரு ஆள்கிட்ட 1 லட்சம் கேட்குறீங்க. அவர் புதன்கிழமை தர்றேன் அப்படிங்கிறார். எப்போ தர்றேங்கிறாரு? புதன்கிழமைக்கு எத்தனை நாள் இருக்குது சொல்லுங்கள்? 2 நாள் இருக்குது. அவர் சொல்லிட்டாரு, புதன்கிழமை கண்டிப்பாக நீ 1 லட்சம் வாங்கி அப்படின்ட்டாரு.
உங்களுக்கு என்ன மனசில் எப்படி இருக்கும்? கவலை இருக்குமா? வட்டி இல்லாமல் தர்றேன், எப்போவும் கொடு, 1 லட்சம் புதன்கிழமை தர்றேன் அப்படின்னாரு. அப்போ உங்களுக்கு திங்கக்கிழமை பிறந்தோன்னே கொஞ்சம் அப்படியே எந்திரிச்சு கொஞ்சம் திருப்தியாக சாப்பிடுவீங்க. செவ்வாய்க்கிழமை பிறந்தோடனே கொஞ்சம் இன்றைக்கி ஒரு மட்டன் எடுப்போம்டா, கொஞ்சம் நீங்கள் நல்லா சாப்பிடுவோம்டா பிள்ளைகளுக்கு, ஏன் நாளைக்கு 1 லட்சம் வரப்போகுது அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பு இருப்பீங்க. அப்போ புதன்கிழமை காலையில் விடிய போகுது, செவ்வாய்க்கிழமை நைட்டு தூங்குறீங்க. ஏங்க நாளைக்கு அங்கே அந்த 1 லட்சம் வருது இல்லைங்க, அந்த அவனுக்கு 20 ரூபா கொடுக்குன்னு சொன்னீங்களேங்க, அதை கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து இந்த கடைக்கு ஒரு 30 ரூபா கொடுக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த பலசர கடையில் வந்து ரொம்ப நாளாக 3000 கொடுக்காமல் இருக்குங்க, அதை கொடுத்துருவாங்க, எல்லாம் கொடுத்து சரி பண்ணிடுவாங்க. புதன்கிழமை இந்த பிரச்சனையை முடிச்சு விட்ருவோம். என்னங்க அப்படியா, கொடுத்துடலாமா? புதன்கிழமை நீங்கள் ஒரு நாள் லீவ் கூட போடுங்களேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் அங்கே முடிச்சுட்டு நம்ம வந்து புதன்கிழமை சாயங்காலம் அந்த வேலையை முடிச்சிருவோம். பிள்ளைக்கு வந்து இந்த ஒரு கொலுசு எடுக்குன்னு சொல்லிச்சுங்க, அந்த கொலுசை மட்டும் இந்த ஒரு பழைய கொலுசு ஒன்று இருக்குது, அதை கொடுத்துட்டு கொஞ்சம் வேறு கொலுசு போய் வாங்கிட்டு வந்துடுவோங்க, கொஞ்சம் புதுசாக போட்டுக்கோங்க புதன்கிழமை. அப்படியே பாருங்கள், ஒரு ஆள் புதன்கிழமை தரைஞ்சினோன்னு எல்லாம் டைனிங் டேபிள் போட்டு எல்லாம் முன்னாடியே எல்லாம் அப்படியே எல்லாம் பண்ணி பேசி முடிக்கிறாங்க. ஆனால் புதன்கிழமை அவர் ஊருக்கு போயிட்டாருன்னா, புதன்கிழமை வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டு அவர் ஆஸ்பத்திரியில் இருந்துட்டாருன்னா, நீ போட்ட திட்டமெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அப்போ நீங்கள் 2 நாளாக 3 நாளாக என்ன பண்ணுறீங்க? உங்கள் மைண்டு, உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு, உங்கள் பேச்சு, உங்கள் சிந்தை, அதை முடிச்சிருவோம், இதை முடிச்சிடுவோம், அப்படி பண்ணுவோம், இப்படி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஃபுல்லாக அதுக்குள்ளே அந்த உங்கள் உடம்பு, உங்கள் சரீரம், உங்கள் எண்ணம், உங்கள் நினைவு, உங்கள் பேச்சு, உங்கள் மூச்சு, உங்கள் தூக்கம் எல்லாமே அந்த புதன்கிழமை அப்படிங்கிற ஃபுல்லாக அதுக்குள்ளே போயிடுமா போகாதா? ஹலோ, போகும்ல. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சிக்கிட்டு புதன்கிழமை கர்த்தர் சந்திக்க போகிறாரு, புதன்கிழமை வரப்போது, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், இதுக்கு எப்படி டைம் டேபிள் போட்ட, இதுக்கு எப்படி ப்ரோக்ராம் போட்ட, இதுக்கு எப்படி என்னென்ன பண்ண, அதே மாதிரி இந்த வாக்குத்தத்தத்து மேலே நம்பிக்கை வச்சு விசுவாசம் வச்சு நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அவர் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிகமாக கொடுப்பதுக்கு அவர் நல்லவராய் வரல. அதுதான் நம்பிக்கை, அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். பயப்படாதே, பலம் கொண்டு திறமானதாரு, நம்பணும். என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார், நம்பணும். பயப்படாதே, பலம் கொண்டு திறமானதை நம்பணும். அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வார்த்தையை வந்து கேட்கணும், கேட்டுட்டு அதை உள்ளே கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வந்துட்டு அதை அசை போடணும், அதை அசை போட்டுட்டு ஃபுல்லாக அவரை நம்பி ஃபுல்லாக அவரை சார்ந்து தருவாருங்கிற அந்த எண்ணத்துக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அந்த நாளிலே கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ மாதா இருக்காங்க, மரியாள் இருக்கிறாங்க. மரியாள் ஒரு கன்னித்தாய், மரியாள் ஒரு கன்னித்தாய். அவங்க ஆணை தொடாதவங்க, ஆணு வாடை இல்லாதவங்க. ஆனால் சூசையப்பருக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறது, அதாவது யோசிப்பு என்ற சூசையப்பருக்கு நிச்சயம் பண்ணி இருக்கிறது. நிச்சயம் பண்ணி முடிச்சாச்சு. நிச்சயம் பண்ணி ஒரு வாரத்தில், நிச்சயம் பண்ணி ஒரு 10 நாள் இருக்கும். டபார்னு கபரியேல் தூதர் இறங்கி நிற்கிறார். இறங்கி நின்று, நீ பரிசுத்த ஆவியின் மூலமாக ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய் அப்படின்னு அந்த மரியாள்கிட்ட கபரியேல் தூதர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பக்கம் திகைப்பு, ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் குழப்பம், ஒரு பக்கம் ஆச்சரியம். ஒரு பக்கம் திகைச்சு போய் நிற்கிறாங்க, ஒரு பக்கம் ஆச்சரியமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு தூதனை கண்ணு முன்னால் பார்க்கும்போது அது ஒரு பயமாக இருக்கும். இப்படி இருக்கும்போது தூதன் ஒரு அசால்ட்டாக பேசுகிறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் கல்யாணம் முடிக்காமல் ஒரு குழந்தைய பெற்றால் கல்லெறிஞ்சு கொல்லணுங்கிற ஒரு சட்டமும் இருக்குது. கல்யாணம் முடிக்காமல் குழந்தைய பெற்றா கல்லடித்து கொல்லணும் சட்டம் இருக்குது. ஏன்னா இயேசு காலத்தில் ஒரு வேசித்தனம் பண்ண கல்லடித்து கொள்றதுக்கு சட்டம் இருக்குது, மோசே சட்டம். அப்படிப்பட்ட சட்டத்தில் இருக்கிற அந்த நாட்டில், அந்த தேசத்தில் மரியாளுக்கு கல்யாணம் முடிக்காமல் குழந்தை இருக்குது அப்படின்னு கபரியேல் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது அவங்க சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க லூக்கா 1:29. அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தார். அப்போ இந்த மரியாள் என்ன பண்ணுறாங்க? ஃபர்ஸ்ட் கபரியேல் தூதர் இப்படி சொல்கிறார், நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கபரியேல் தூதர் மரியாளுக்கு வாக்கு பண்ணுறாரு, சொல்கிறார்,
இப்போ அவங்க அடுத்த நெக்ஸ்ட் அவங்க செய்கிற காரியம், அவங்க இந்த வார்த்தையில் ஒரு கலக்கம் உண்டாகுது, இந்த வார்த்தையில் ஒரு பயம் உண்டாகுது. ஆனால் அந்த வார்த்தையை அவங்க என்ன செய்கிறாங்க, கலங்கி என்ன பண்ணுறாங்க, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்து கொண்டிருந்தார் என்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வர்றாங்க, மனதுக்குள்ளே கொண்டு வர்றாங்க, இந்த வார்த்தையை ஆவிக்குள்ள கொண்டு வர்றாங்க, இந்த வார்த்தையை ஆத்துமகள் கொண்டு வர்றாங்க, இந்த வார்த்தையை மைண்டுக்கு கொண்டு வர்றாங்க. என்ன சொல்லப்பட்டிருக்கு, சிந்தனை. அப்படின்னா இந்த சிந்திக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இதயத்திலிருந்து மைண்டுக்கு போய் இது செய்யலாமா செய்ய வேணாமா, போகலாமா போக வேணாமா அப்படிங்கிற சிந்திக்கிறதுக்கு பேர் தான் சிந்தனை. அப்போ நான் என்ன அர்த்தம், இந்த கபிரியேல் தூதர் சொன்ன வார்த்தையை அவங்க சிந்திக்கிறாங்க. அப்போ இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் என்ன செய்யணும், சிந்தனை பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை சிந்திக்கணும். அது எப்படிப்பட்ட வார்த்தை, அது என்ன வார்த்தை அப்படிங்க சிந்திக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் போது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஆராதிக்கும் போது கர்த்தர் வார்த்தையை கொடுப்பார். அப்போ இங்கே மரியாளுக்கு அந்த கபிரியேல் சொன்னவர்னு அவங்க இதை குறித்து சிந்திக்கிறாங்க, இதை குறித்து என்ன செய்கிறாங்க, சிந்திக்கிறாங்க. சிந்தித்துட்டு அடுத்து லூக்கா 36:37 இதோ உனக்கு இனத்தாளாய் இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். இப்ப கபிரியேல் சொல்லிட்டு என்ன பண்றாரு, நீ பயப்படாத, நீ கலங்காத, இங்க பாரு ஒரு பாட்டியம்மா இருக்குது, எலிசபெத் அவன் சொல்லி ஒரு பாட்டியம்மா இருக்குது. அந்த அம்மாவுக்கு கர்ப்பம் கூட போயிருச்சு, ஏன்னா வயசாயிருச்சு. அவங்களுக்கு பேர் என்னென்னு கேட்டால் மலடி. அவங்களுக்கு குழந்தை பிறக்காது, மலடி. ஆனால் அந்த மலடியாக இருந்த அந்த கர்ப்பத்துக்குள்ளே ஒரு குழந்தை உண்டாயிருச்சு. இது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லி அந்த தூதர் சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறார். நீ திடீர்னு இப்படி வந்து சொன்ன உடனே உனக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது, உனக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு பயம் வந்துடும், ஒரு கலக்கம் வந்துடும். அப்படி கலக்கிறத பார்த்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறாரு, ஒரு தைரியத்துக்கு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, இங்கே பாரு கலங்காதம்மா, இங்கே பாரு அந்த மலைநாட்டில் எலிசபெத் மாதிரி சகரியான்னு சொல்லி ஒரு ஃபேமிலி இருக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் வந்து ரொம்ப நாளாக ஜெபிச்சு குழந்தை இல்லைன்னு விட்டாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. இப்போ 6 மாதமாக அந்த அம்மா இருக்குது. பாரு, மலடியாக இருந்த அந்த அம்மாவுக்கு குழந்தை உண்டாயிருச்சு. அதனால் நீ இதை பற்றி ஒன்றும் பயப்படாத, நீ ஒன்றும் கலங்காத அப்படின்னு சொல்லி அந்த எலிசபெத் அம்மாவை எடுத்துக்காட்டி சொல்லி அந்த மரியாதை தேத்துறாரு கபிரியேல். இப்படி தேத்தின உடனே ஒரு தைரியம் வந்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, அவங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. லூக்கா 1:38 அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. இப்போ என்ன சொல்றாங்க கடைசியில், இதெல்லாம் தூதன் சொன்ன பிற்பாடு கேட்டுட்டு கொஞ்சம் பயம் வந்துச்சு, கொஞ்சம் கலக்கம் வந்துச்சு, இது எப்படி ஆகும் என்று சிந்திச்சுக்கிட்டு இருக்கும் போதே எலிசபெத் அம்மாவை எடுத்துக்காட்டுக்கு சொல்றாரு. சொன்ன உடனே கடைசியில் அவங்க முடிக்கு வந்துட்டாங்க, நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, அர்ப்பணிச்சிட்டாங்க. ஆனால் அவங்க சூழ்நிலை என்ன தெரியுமா, ஊர் உலகத்தில் நடக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு. யோசேப்பு மட்டும் வரல அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க, யோசேப்பு மட்டும் கல்யாணம் முடிக்க வரலன்னு வச்சுக்கொள்ளுங்க, யோசேப்பு மட்டும் நிச்சயம் பண்ணலன்னு வச்சுக்கொள்ளுங்க. அவங்க வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டு என்ன செய்ய முடியாது, ரோட்டில் நடக்க முடியாது. 6 மாதம் 8 மாதம் ஆகி ரோட்டில் நடக்க முடியாது. கல்யாணம் ஆகலை, எப்படி குழந்தை உண்டாச்சு, கல்லறிஞ்சு கொல்லப்பட வேண்டிய சட்டம் இருக்கு. ஆனால் கர்த்தர் அங்கே ஒரு யோசேப்பை முன்குறித்து வச்சு திருமணம் முடிக்க வச்சு கணவன் மனைவியை சேர்த்து வச்சுட்டாரு. ஆனால் அந்த பிறக்கிற அந்த குழந்தை கணவன் மனைவி மேலே பிறக்கலை, பரிசுத்த ஆவி மேலே பிறந்த குழந்தை ஒரு தகப்பனாக கூட இருந்து நடத்தும்படி யோசேப்பை கர்த்தர் வச்சார். ஊர் உலகத்துக்கு ஒரு கணவன் மனைவி தெரியும், ஆனால் உண்மை பரிசுத்த ஆவியில் குழந்தை உண்டாச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், மரியாள் சொல்லியிருந்திருக்கலாம், ஐயோ இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன், கல்யாணம் முடிக்க எப்படி உண்டாகும், நான் தெருவில் நடக்க வேணாமா, என் ஊர் உலகம் என்ன செய்யும், என் சொந்த பந்தம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லாமல் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து அந்த வாக்குத்தத்தங்களுக்கு அர்ப்பணித்து, என்னால் ஒன்றும் கிடையாது, அவருடைய வார்த்தை என்ன, அவருடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் என்ன சொல்கிறாங்க, வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னாங்க. நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மரியாள் வீட்டுக்குள்ள உட்காரல, அடுத்து என்ன பண்ணுறாங்க, அந்த 6 மாதம் ஆன எலிசபெத்தம் இருக்காங்களே, இந்த ஊரில் இருந்து அந்த ஊருக்கு போகிறாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம் இல்லை,
வாமிட்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. பஸ் ஏறிட்டாங்க, ஏறி மலாண்டுக்கு போகிறாங்க. தூதன் சொன்னான்ல, எலிசபெத்தம்மான்னு சொல்லி 6 மாதம் மலடியாக இருக்கிற அம்மா குழந்தை உண்டாயிடுச்சு, 6 மாதமாக இருக்குன்னு சொன்னாங்களே, நம்ம போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்க, அந்த பஸ் ஏறி என்ன பண்ணிட்டாங்க, மலைநாட்டுக்கு போயிட்டாங்க. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? இப்படி ஒரு கபரி தூதர் பேசினா என்ன பண்ணியிருப்போம்? ரொம்ப டீப்பாக பழகின ஃப்ரெண்டுகிட்ட, உனக்கு விஷயம் தெரியுமா, இப்படி கபரியில் வந்து இறங்கினாரு, எனக்கு குழந்தை உண்டாக போகுது, என்னது அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லும். அந்த ஃப்ரெண்டு சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லுவேன், ஏம்மா விஷயம் தெரியுமா, கபரியில் வந்து இறங்கினாரா, இப்படி என்னது அப்படின்னு. உடனே அந்த அம்மா என்ன பண்ணு, நாத்தை நான் கூப்பிடும், என்னது குழந்தை உண்டாச்சா, கல்யாணம் முடியாம, ஐயோ அப்படியா. உடனே அந்த அம்மா இங்கே இப்படியே தெருவே பரவி ஊரே பரவி கடைசியில் ஒன்றுமில்லாமல் கல்லறியை கொள்றதுக்கு சூழ்நிலை உருவாயிடும். ஆனால் அந்த நேரத்தில் அந்த அம்மா யாரையுமே பார்க்கல. மரியா சம்மந்தப்பட்ட ஆள் யார்? எலிசபெத்தம்மாளை மட்டும்தான் தேடி போனாங்க. இந்த விஷயத்தை யோசேப்பிட்ட கூட என்ன செய்யலை, சொல்லலை. சூசேப்பிட்ட கூட என்ன செய்யலை, சொல்லலை. நேராக யார் கபலி தூதரை ஒரு சாட்சியாக முன்னால் எடுத்து வச்சாரோ அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனேயே, வீட்டுக்குள்ள காலடி வச்ச உடனேயே அங்கே எலிசபெத்தம்மாள் சொல்கிற வார்த்தை, மரியாள் வாழ்த்தின சத்தம் காதில் கேட்ட உடனே வயிற்றிருக்க பிள்ளை சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க கர்த்தரை மையப்படுத்த, இவங்க கர்த்தரை மையப்படுத்த, இவங்க கர்த்தரை துதிக்க, அவங்க கர்த்தரை துதிக்க, அது ஒரு வயிற்றிருக்கிற குழந்தையும் சேர்ந்து துதிக்க, கடைசியில் அங்கே ஒரு தேவ வல்லமை தேவ மகிமை என்ன செஞ்சிருச்சு, இறங்கிருச்சு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்தாருன்னா, விசுவாசமாக இருக்கிற ஆள்கிட்ட, நம்பிக்கை இருக்கிற ஆள்கிட்ட, அபிஷேகத்தில் இருக்கிற ஆள்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா சீக்கிரம் நடந்துடும். இதை விட்டுவிட்டு அந்நியன்ட்ட அவிவிசுவாட்ட சொன்னேன்னா அவங்ககிட்ட இருந்து என்ன எலும்பும் இப்போ யோசேப்பு இருக்கிறாரு, யோசேப்புக்கு வந்து ஒரு தரிசனத்தை கொடுத்தாரு. அவர் கதிர் நிற்கிற மாதிரி, அவர் சுற்றி இருக்கிற எல்லா கதிரும் என்ன செய்யுது, வணங்குற மாதிரி காட்டினார். யோசேப்பு கம்முன்னு இருந்திருக்கலாம்ல. அவர் என்ன பண்ணார், டம்மர் அடிச்சிட்டார். யாக்கோப்பா அப்பாட்ட, அண்ணன் தம்பிட்டெல்லாம், வாங்க விஷயம் தெரியுமா, நேற்று ஒரு சொப்பனை கண்டேன், அந்த சொப்பனத்தில் நான் நடுவில் நிற்கிறேன், என் கதிர் நடுவில் நிற்கிது, ஆனால் எல்லா கதிரும் என்னை வணங்குது, எல்லோரும் நீங்கள் என்னை வணங்கி நிற்கிறீங்க அப்படின்னு சொன்ன உடனே பார்த்துக்கொள்ளுங்க, இங்கிட்டு ஒரு பொறாமை, அங்கிட்டு ஒரு பொறாமை, அங்கிட்டு ஒரு வன்கன்னு எலும்பி கடைசியில் அவனை குழியில் போட்டு சாகர வைக்கிற நிலைமை வந்துருச்சு. இவனை கொல்லுவோம்டா, இவனை சாக வைப்போம்டா அப்படி நிலைமை வந்துருச்சு. அப்போ இந்த விஷயத்தை யோசேப்பு சொல்லாமல் இருந்தாருன்னா கம்பெனி இருந்திருப்பாங்கள்ல. ஆனால் இந்த விஷயத்தை எப்போ சொன்னாரோ அப்போவே என்ன வந்துருச்சு, பொறாமை எழும்பிருச்சு. கடைசியில் இவனை உயிரோடு விடக்கூடாதா, கொல்லணும்னு அப்படின்னு நினப்பு வந்துருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா அதை நம்ம என்ன செய்யணும், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஜெபிக்கணும். இதை விட்டுவிட்டு எல்லா பக்கம் நீங்கள் பறைசாட்டுறீங்கன்னா மாறாக பொறாமாவி எலும்பும், வன்கண் எலும்பு, எதிர்ப்பு எலும்பும் பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி சொன்னால தான் யோசேப்பை குழியில் போட்டு கொல்றதுக்கு திட்டமிட்டாங்க. கர்த்தர் கிருபையில் தப்பிச்சு எகிப்துக்கு போனார், கர்த்தர் உயர்த்தினார். அப்போனா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த வாக்கு தத்தங்களை உங்களுக்குள்ளே கொண்டு வரணும். கேட்குறது பெரிய காரியம் கிடையாது, வார்த்தை கேட்குறது பெரிய காரியம் கிடையாது. இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வந்து நினைக்கணும், சிந்திக்கணும். அந்த வார்த்தையை, இப்படிப்பட்ட வாக்கு எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வரது கிடையாது, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்கள் நல்லா கர்த்தரை மையப்படுத்தும் போது, கர்த்தரை ஆதிக்கும் போது ஏதாவது ஒரு வாக்கை கொடுத்து, ஏதாவது வார்த்தை கொடுத்து உங்களை தேற்றுவார். அப்போ அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும், அதை வந்து தியானம் பண்ணணும். இப்படி சொல்லிட்டாரே, அப்படி செஞ்சுட்டு வரோ, சீக்கிரம் வரப்போதோ, சீக்கிரம் நடக்க போதோ. ஆபிரகாம் அழைச்சார், சொன்னார், உன்னை நான் ஆசீர்வதிக்கணும், இடத்த விட்டு காலி பண்ணுவா சொன்னார். செஞ்சாரா? யாக்கோபு பேசினார், வாக்குத்தத்தம் கொடுத்தார் யாக்கோப்புக்கு. செஞ்சாரா? செஞ்சார், நடந்துச்சு. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றி வராது. என்ன வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் திருப்பி சொல்கிறேன். நம்ம அது எரேமியா 33:14, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். சொன்ன இங்க ஏசப்பா வந்து எதை சொன்னாலுமே நல்ல வார்த்தை மட்டும்தான் அவர் சொல்லுவார், கெட்ட வார்த்தையை சொல்ல மாட்டார். சாக போகிற, அழிய போகிற, ஒளிய போகிற அதெல்லாம் சொல்ல மாட்டார்.
நல் வார்த்தை மட்டும்தான் உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நீங்கள் கையில் செய்கிற காரியம் எல்லாத்துக்கும் நல்ல வார்த்தை தான் உங்களுக்கு சொல்லுவார். அப்போ இந்த நல் வார்த்தை சொன்னால் அது நிறைவேறும். அப்போ அதான் இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அப்போ நான் வேதத்தை என்ன செய்யணும், நீங்கள் தியானம் பண்ணணும். அந்த வேத வசனங்கள் அதாவதுங்க ஒரு வாக்குத்தத்தம் அல்லது 2 வாக்குத்தத்தம் அல்லது 3 வாக்குத்தத்தம் இது உள்ளே நீங்கள் கொண்டு வரணும். கொண்டு வரும்போதும் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம் ஃபஸ்ட்டு இந்த வார்த்தை வெளியரங்கமாக நீங்கள் பார்க்குறீங்க, அது உள்ளே நீங்கள் என்ன செய்யணும், மனதுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த வாக்கை மனதுக்குள்ளே கொண்டு வந்து, அதான் வேதம் சொல்லுகிறது, எரேமியா 15:16, தேவனுடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை என்ன செஞ்சேன், உட்கொண்டேன். அப்போ அந்த வார்த்தை உள்ளே போனோன்னே கிடைக்கிற ஒரு காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன கிடைக்குது, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்குதா? அப்போ இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் வெளியே விலைக்கு வாங்க முடியாது. இதை நீங்கள் கர்த்தரே உங்களுக்கு கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாருன்னா, நீங்கள் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் என்ன செய்யணும், உள்ள என்ன செய்யணும், உட்கொள்ளணும். உட்கொண்டு அதை சிந்திக்கணும். மரியாதை சிந்தித்த போல என்ன செய்யணும், நீங்கள் சிந்திக்கணும். நீங்கள் சிந்தித்த உடனே என்ன நடக்குது தெரியுமா, அது நடைமுறைக்கு ஒத்து வருகிறது. இப்போ இங்கே இருங்களேன், அடுத்து 2வது ஒரு காரியம், இன்னொரு பிலிப்பியர் எடுத்துக்கொள்ளுங்க. பிலிப்பியர் 3:13, சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் என்கிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. இங்க நான் சொல்றேன் கேளுங்க. வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு, கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறுவதற்கு, நீங்களும் 10 வருஷமா வாக்கு நிறைவேறலன்னு சொல்லலாம், ஆனால் உடனே நிறைவேற போகுது. யாராச்சும் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுங்க பார்ப்போம். கலங்காதே திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படின்னா நான் பிள்ளையை பற்றி கலங்க மாட்டேன், எதிர்காலத்தை பற்றி கலங்க மாட்டேன், எதை பற்றியும் தேய்க்க மாட்டேன், அவர் என் கூட இருக்கிறார், அவ்வளோதான், எல்லாம் அவர் பார்த்துக்குவார், அவ்வளோதான். அப்போ இதை என்ன செய்யணும், நீங்கள் உள்ளே கொண்டு வந்து அசை போட வேண்டும். அசை போடும்போது உங்கள் கலக்கம் வெளியேறும், உங்கள் திகைப்பு வெளியேறும், அவர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். ஆமென், அல்லேலூயா. இதுதான் உள்ளே கொண்டு வர்றது, வசனத்தை உள்ளே கொண்டு வர்றது. அல்லேலூயா. அநேக ஜாதிகளை ஆளுவாய், இதோ உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். தாவீது சிறியது முதல் பெரியது வரை திருப்பி கொண்டது போல நீ எல்லாவற்றையும் திருப்பி கொள்வாய். இந்த மாதிரி வார்த்தை உங்களுக்கு வருது. தாவீது சிறியது முதல் பெரியவர் திருப்பி கொண்டது போல திருப்பி கொள்ள அந்த வார்த்தை வருது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இதை உள்ளே கொண்டு வரணும். அப்போ நான் எவ்வளோ இழந்திருக்கிறேன், இது புறம் கர்த்தர் எனக்கு திருப்பி தரப்போகிறாரு. மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 6:31, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க கடவுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போனா பின்னால் உள்ளவைகளை புறம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதாவது தோல்வி, போராட்டம், அவமானம், கசப்பு, இழந்தது, இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ பின்னானவைகளை மறந்துரு, முன்னானவைகளை வா. முன்னால் என்ன இருக்குது, அற்புதங்கள் இருக்குது, அதிசயம் இருக்குது, வெற்றி இருக்குது, விடுதலை இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, அதை பார்த்து ஓடு. ஆனால் பின்னானவைகளை என்ன செஞ்சிடணும், மறந்துடணும். நீ விவரஞ்ச காலத்திலிருந்து எத்தனை காரியம் உனக்கு நடந்திருக்கலாம், எத்தனை அவமானம் வந்திருக்கலாம், எத்தனையோ துக்கம் வந்திருக்கலாம், ஆனால் அதை என்ன செய்யணும், மறந்துடணும். இழந்ததை மறந்துடணும். கர்த்தர் உனக்கு புதிய காரியம் செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அதான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை என்ன செய்யணும், நீங்கள் நோக்கணும், பார்க்கணும். இப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுதான் உங்கள் மைண்டுக்கு வரும், அதான் சிந்தனைக்கு வரும். அப்போ உங்களுக்கு முன்னால் இருக்க வராது. அதான் வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 12:1, மேகமோன்ற திரளான சாட்சி உங்கள் கண்ணு முன்னால் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வருகிற பாவங்களையும், உலகத்தில் வருகிற போராட்டங்களையும், உலகத்தில் வருகிற கவலைகளையும், உலகத்தில் வருகிற பிரச்சனைகளையும் இதை நீ உதறி தள்ளி விட்டுட்டு நீ நியமித்திருக்கிற ஓட்டத்தில் ஓடு. இந்த உலகத்தில் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க, இந்த பொல்லாத உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்க. அப்போ இந்த பொல்லாத உலகத்தில் நீ வாழும்போது உன் பக்கத்தில் போராட்டம் வரும், உன் வலது பக்கத்தில் சிக்கல் வரும், இதெல்லாம் உன்னை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இது வரும்போது அதை நீ பார்க்காத, அதை தூசியை தட்டி விட மாதிரி தட்டி விட்டுட்டு நீ உனக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் அந்த சிலுவை நாதர் இயேசுவை பார்த்து நீ ஓடு. நீ ஓடும்போது உனக்கு கர்த்தர் ஜீவ கெடுத்து உனக்கு கொடுப்பேன்னு சொல்லி வாக்கு பண்றார். ஆமென், அல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் போராட்டம் வரும், நிந்த வரும், அதை திரும்பி பார்க்கக்கூடாது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவன் வேகமாக லெக்க நோக்கி தான் ஓடுவான ஒழிஞ்சு இங்கிட்டு சைடில் திரும்பும் போது அவனுடைய ஓட்டத்தில் இந்த பலன் கொஞ்சம் குறைஞ்சிரும், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ சைடில் பார்க்கக்கூடாது. அப்போ நம்ம கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி செல்லும் போது அவரை பார்த்து தான் வாழ்க்கையை ஓட்டணும். இந்த பக்கம் பிரச்சனையை பார்க்கக்கூடாது, இங்கிட்டு கவலையை பார்க்கக்கூடாது, அங்கிட்டு நிந்தையை பார்க்கக்கூடாது, அங்கிட்ட அவமானத்தை பார்க்கக்கூடாது. ஒருத்தன் கேலி பண்ணுவான், ஒருத்தன் நக்கல் பண்ணுவான், அவன் திரும்பி பார்க்கக்கூடாது. அப்போ திரும்பி பார்க்கும்போது உன்னுடைய வேகம் குறைந்து விடும், உன் ஸ்பீடு குறைஞ்சிரும், லேட் ஆயிரும். அதனால் எதையுமே பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி என்ன செய்யணும், நீங்கள்
உங்கள் நியமித்திருக்க ஓட்டம் உங்களுக்கு என்ன லக்கு, உங்களுக்கு என்ன லக்கு அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல வேலையை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு நல்ல வருமானத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு வேலை எனக்கு வேணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோள், அந்த எண்ணம், அந்த சிந்தனை அதுதான் உங்க கண்ணு முன்னால் இருக்கும். அதை பார்த்து தான் ஓடணும். நீ சைடு திரும்பிட்டீங்கன்னா உங்கள் ஓட்டம் குறைஞ்சிடும். குதிரைக்கு கண்ணில் ஒரு இது போட்டிருப்பாங்க, 2 போட்டிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? கடிவாளமா? ஏன் அந்த குதிரைக்கு 2 பக்கம் இது போட்டிருக்காங்க? அங்கிட்டும் இங்கிட்டும் திரும்பக்கூடாது, நேராக ஓடணும். திரும்பினா அதோடைய ஸ்பீடு என்ன செஞ்சிடும்? குறைஞ்சிடும். அப்போ அதே போல் இங்கே உட்காந்துருக்கிற எல்லாத்துக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு லெக்கு இருக்கும், ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒரு திருமண காரியம், ஒரு ஆளுக்கு கற்பத்துக்கணி, ஒரு ஆளுக்கு நல்ல வேலை, ஒரு ஆளுக்கு நல்ல பிஸ்னஸ், ஒரு ஆளுக்கு இழந்ததை பெற்றுக்கொள்ளணும், ஒரு ஆளுக்கு கவர்மெண்ட் வேலை, இப்படி இதை நான் வாங்கணும், இதை நான் அடையணும் அப்படிங்கிற ஒவ்வொரு நோக்கமும் ஒவ்வொரு சிந்தனையும் உங்களுக்கு ஒரு ஆளுக்கும் கண்டிப்பாக இருக்கும். என் பிள்ளைக்கு நல்லது நடக்கணும், அது இருக்கும் உங்கள் மைண்டில். என் கணவனுக்கு ஒரு நிரந்தர வருமானம் வேணும், அது இருக்குது மைண்டில். அப்போ அதுக்கு பேர் என்னது? லக்கு. அது நல்ல பிஸ்னஸ் மேட் பண்ணணும், நல்லா தொழில் பண்ணணும், நல்லா வியாபாரம் பண்ணணும், நல்லா வாழ்க்கையில் முன்னேறணும், வியாபாரத்தில் முன்னேற்றம் வேணும், தொழிலில் முன்னேற்றம் வேணும். அது உங்கள் லக்கு. அப்படின்னா உங்கள் பார்வையும் உங்கள் லெக்கும் உங்கள் எண்ணமும் அதில் தான் பார்த்து போயிட்டு இருக்க வேண்டுமே தவிர அங்கிட்ட ஒருத்தன் கூப்பிடுவான், பார்த்து போனியா, நீ திரும்பி பார்க்கக்கூடாது, நீலாம் எழும்பிடுவே, நீ தோற்று போயிடுவ அப்படின்னு ஒருத்தர் வருவான். அதை பார்க்கக்கூடாது. அப்படி பார்க்கும்போது உன் வேகம் குறைந்து விடும். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடு அப்படிங்கிறார். அதான் அழகாக சொல்கிறாரு பவுலடிகளார். மேகமோட திரளான சாட்சி உன் கண்ணு முன்னால் இருக்குல்ல, எத்தனை அற்புதம் உன் கண்ணு முன்னால் இருக்குது, அதை பார்த்துட்டு ஓட வேண்டியதானே. ஏன் இந்த உலகத்தை பார்க்குற? உலகத்தோட பாவத்தை ஏன் பார்க்குற? உலகத்தோட நஷ்டத்தையும் துக்கத்தையும் ஏன் பார்க்குற? அதை பார்க்காத அப்படிங்கிறார். அதை உதறி தள்ளிவிடு. எபிரியர் 12:1 அதை உதறி தள்ளணும். வேதனையை, கஷ்டத்தை, நெருக்கத்தை, நிந்தையை, அவமானத்தை, தோல்வியை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நீ அவரை நோக்கி பார்த்து ஓடும்போது கண்டிப்பான முறையில் அந்த லெக்கை நீ அடைஞ்சிருவ, ஜெயத்தை பார்ப்ப. உன் தோல்விகள் அத்தனையும் ஜெயமாக மாறும்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். வார்த்தை, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஓடணும், அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு ஓடணும். ஆபிரகாம் வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு, யாக்கோபு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு, ஈசாக்கு வார்த்தையை பிடிச்சுக்கிட்டாரு. அவர் சொன்ன வாக்குத்தத்தம் அப்படியே. யாக்கோபு ஜெபத்தில் கூட நீர் இப்படி சொன்னீரே, இப்படி செய்வேன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி தான் ஜெபிக்கிறார் ஜெபத்தில். ஆபிரகாம் சந்ததி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அப்படின்னா நீங்கள் ஜெபத்தில் இப்படி சொன்னீங்களே, இப்படி செஞ்சீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லி நீங்கள் ஜெபிக்கும்போது அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து ஜெபிக்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யும்? உருவாக்கும். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இருந்தது, அந்த வார்த்தை எப்படி இருந்தது? தேவனா? வார்த்தை தான் தேவன். ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை தான் உலகத்தை உண்டாக்குனது, வார்த்தை தான் சமுத்திரத்தை உண்டாக்குனது, வார்த்தை தான் சமுத்திர மச்சங்கள் திமிங்களை உயிரில் உண்டாக்குனது. அப்போனா உங்ககிட்ட இருந்து பேசப்படுகிற வார்த்தை உண்டாகிற வார்த்தையா இருக்கணும். உங்ககிட்ட பேசுகிற வார்த்தை அழிகிற வார்த்தையா இருக்கக்கூடாது, அழிஞ்சு வர வார்த்தையா இருக்கக்கூடாது, படைக்கிற வார்த்தையா இருக்கணும், உருவாக்குற வார்த்தையா இருக்கணும், அது செயல்பாடு வார்த்தையா இருக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது, அவர் ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. ஆதாமுக்குள்ள தன்னுடைய ஆவியை ஊதினாரு, அதுல இருந்து சந்ததி உண்டாச்சு, அந்த தேவ ஆவி உங்களுக்குள்ள இருக்கிறது. அப்ப அவர் என்ன பண்ணாருன்னா உண்டாவதாக, படைப்பதாக அப்படின்னாரு, உண்டாச்சு. அதே போல உங்ககிட்ட என்ன இல்லையோ அது இருக்கு, வருது, கிடைக்குது, நடந்துருச்சு, பெற்றுக்கொண்டு வருவதாக, கிடைப்பதாக பேசுங்க, வார்த்தையை சொல்லுங்க, அது உங்களுக்கு உண்டாகும். எலும்புகளை பார்த்து பேசினாரு, நரம்பு உண்டாவதாக, உண்டாச்சு. சதை உண்டாவதாக, உண்டாச்சு. தோலினால் மூடுவதாக, உண்டாச்சு. ரத்தம் உண்டாவதாக, உண்டாச்சு. கடைசியாக இதுக்குள்ளே ஆவி உண்டாவதாக, உண்டாச்சு. கடைசியில் சேனைகளாய் எழும்பி நின்றார்கள். வார்த்தை. எசேக்கியா உலர்ந்து போன எலும்பை பார்த்து பேசினாரு, அது உருவத்தை கொண்டு வந்துச்சு. அப்படி என்றால் நீங்க பேசக்கூடிய வார்த்தை இப்படிப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. உலர்ந்து போன இடத்துல உலர்ந்து போயிட்டேன்னு சொல்லாத, அந்த உலர்ந்து போன இடத்துல அது உயிர் உண்டாவதாக, ஜீவன் உண்டாவதாக பேசுங்க. வெட்டாந்தரையை பார்த்து பேசுங்க, அவாந்தர வெளியை பார்த்து பேசுங்க. அங்கே நீரூற்று உண்டாகும், அங்கே செழிப்பு உண்டாகும், அங்கே செடி வளரும், புல்லு வளரும். ஒரு வெட்டாந்தரைய வாழ்க்கையை பார்த்து என் வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கையாக மாறுவதாக வாக்கு தத்தத்தை எடுத்து அந்த வாக்கை பேசுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் அவர் செஞ்ச அந்த நன்மைகளை மறக்கக்கூடாது, வாக்கை மறக்கக்கூடாது, வார்த்தை. அதான் ஓசியால சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க ஓசியால 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய்,
ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகள் மறந்து. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, வேத வசனங்களை மறக்கவே கூடாது. 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தேவனுடைய வார்த்தை உங்க வாயில புறப்பட்டு வரணும். 5 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை தேவ வார்த்தை உங்க வாயில புறப்பட்டு வரணும். அதுக்கு தான் வார்த்தையை பேசுங்க. வார்த்தையை அறிக்கை வைக்கிறோம். அந்த வார்த்தை உங்களை பலப்படுத்தும். காரணம், இயேசு 100க்கு அதிபதி வேலைக்காரனை சுகமாக்குவதற்கு அவர் வார்த்தையை அனுப்பி சுகத்தைப்படுத்தினார். சாக வேண்டிய ஆளை வார்த்தையை அனுப்பி சுகத்தை கொடுத்தார். அப்படின்னா உங்ககிட்ட இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வார்த்தைகள் உங்ககிட்ட இருக்கும்போது நீங்க கலங்க வேண்டாம், நீங்க தேய்க்க வேண்டாம், நீங்க பயப்பட வேண்டாம். எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சத்துருக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்த போறாரு. சத்துருக்களையும் தேள்களையும் மிதிக்க கர்த்தர் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. வாக்கு, இந்த வாக்கை பேசும்போது உங்களுக்கு சேதம் என்பதே வராது. வாக்கை பயன்படுத்தணும். ஆமென். 100 வார்த்தை பேசுறீங்க, 100 வார்த்தைக்கு 50 வார்த்தை தேவனுடைய வார்த்தை இருக்குன்னு உங்க வாயில. ஒரு ஆள் வருத்தமா இருக்காங்களா? ஒரு ஆள் கவலையா இருக்காங்களா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே எல்லாரும் என்கிட்ட வாங்க. இளைப்பார் தன்னு சொல்லி ஏசப்பா சொல்லிட்டாரு, பயப்படாத. வார்த்தை, இந்த வார்த்தை வாயில புறப்பட்டு வரணும். ஐயோ எனக்கு முதுகு வலிக்குதே, இடுப்பு வலிக்குதே, என்ன செய்யணும் தெரியலையே. வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பி வைப்பார். வாதவன் கூடாரத்தை இருக்காது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வார்த்தை. நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் போல இருக்கு. திரும்ப வாழ வயதை பெற்றுக் கொள்வாய். ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுகிறவர் உன் கூட இருக்கிறார். வார்த்தை. 10 வார்த்தைக்கு ஒரு வார்த்தை வாக்குத்தத்தம் வாயில புறப்பட்டு வரணும். நான் அநேக ஜாதிகளை சொந்தமாக்குவேன். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும், செய்வதெல்லாம் வாய்க்கும். உன் ஆடு மாடு ஒட்டகம் எதை வளர்த்தாலும் அது பெருகும். உபாகம் 28:1 நீ கயிறு செய்கிற மாவு செய்கிற தொட்டி சட்டி ஆசீர்வாதமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க வீட்டில் இருக்கிற சட்டியும் தொட்டியும் பானையும் ஆசீர்வாதமா இருக்குன்னு சொல்றாரு. உன் வீட்டுல சட்டியும் தொட்டியும் ஆசீர்வாதம் வந்தா நீ ஆசீர்வாதம் இல்லாம இருப்பாயா? வீட்டுக்குள்ள சட்டி ஆசீர்வாதமா இருக்கு, நீ மாவு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமா இருக்கு. அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற காரியத்தை உன் பொருளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒன்னு ஆசீர்வதிக்காம இருப்பனா? உபாகம் 28:1 வாசிங்க பார்ப்போம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால், உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அப்புறம் என்ன போட்டிருக்கு? நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். சொல்லுங்க, நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். கொஞ்சம் நல்லா தான் சொல்லுங்களேன். நான் எங்க பேசினா தாங்க வரும். நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். அப்புறம் என்ன போட்டிருக்கு? உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹலோ, நீங்கள் பெத்த பிள்ளை, உங்கள் வீட்டுக்கு வெளியே 2 ஆடு, 2 மாடு, 2 கோழி, 2 சேவல், ஒரு குருவி வளர்க்குறீங்க. ஆடு மாடு கோழிக்கு சீக்கே வராது, ஆசீர்வாதமாக இருக்கும். இவருங்களேன், அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன்னா என் போல இப்போ அந்த பேருக்கு ஆடு மாடு எதுக்கு அப்படிங்கிறீங்களா? உங்களுக்கு ஆசீர்வாதமான உங்கள் கூட இருக்கிற ஆளுக்கு ஆசீர்வாதம். அவர் எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தேவன் என்பதை புரிஞ்சு கொள்ளுங்க. நீ ஆடு வளர்த்தாலும் மாடு வளர்த்தாலும் கோழி வளர்த்தாலும் எண்ணத்தை வளர்த்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அவன் போட்டிருக்கு. அடுத்து என்ன போட்டிருக்கு? உன் கூடையும் உன் கூடை பிசைகிற உன் தொட்டியையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எல்லாம் சொல்லுங்க. வீட்டில் இருக்கிற என் கூடை, என் வீட்டில் இருக்கிற சப்பாத்தி பண்ணையிற சட்டி வச்சுருக்கீங்களா? சட்டி இருக்கா? உங்கள் சட்டி ஆசீர்வாதப்படும்.
நீங்கள் நினைக்கலாம், எப்படி சட்டி ஆசீர்வாதமாக இருக்கும்? கேளுங்க, சட்டி எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? சட்டியாக தானே இருக்கும், அலுமினியம் சட்டி. சிலுவர் சட்டி அது எப்படி ஆசீர்வாதமாக இருக்கும்? அதில் குட்டி போடுமா? இல்லை குட்டி போடுமான்னு கேட்குறேன். எப்படி சட்டி ஆசீர்வாதமாக இருக்கும் சொல்லுங்கள். நான் சொல்லவா? இது பேர் சட்டி. இதுக்கு பேர் என்னது? சட்டி. எல்லாம் பாருங்கள், சட்டி. இது இப்படியே இருக்குது. ஆசீர்வாதம் வருவதாக அப்படின்னா வருமா? பணம் வருமா அப்படின்னா இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சோண்டு உப்பை போடுங்க, 2 கை மாவை போடுங்க, பிணைங்க, 25 சப்பாத்திக்கு பிணைங்க. ஆனால் இந்த சட்டியில் மட்டும் பிணையும் போது 50 சப்பாத்தியாக அது உங்கள் கைக்கு வந்து விடும். அல்லது இன்னொரு சட்டி எடுத்து அடுப்பில் வைங்க. அடுப்பில் வச்சு என்ன ஒரு பிரியாணி பண்ணுங்க. அந்த பிரியாணியில் ஒரு 1/4 கிலோ கறியை வாங்கி போட்டு அரிசியை போட்டு வைங்க. அது 1 கிலோ கறியாக மாறி அது உங்களை வீட்டில் எல்லாத்தையும் சாப்பிடும்படியாக அந்த சட்டி உனக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். வீட்டில் இருக்கிற அம்மாமார் அக்காமார் கஞ்சிக்கு வழியில் என்ன செய்யணும் தெரில, இந்த ஆள் காசு கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல, அரிசி வாங்கி போடாமல் இருக்குது, கடைசியில் இந்த ஒரு உலகத்தான் இருக்கும், என்ன செய்ய அப்படின்னு வஞ்சி பிடி சட்டி அடுப்பில் வைப்ப விளங்காது. நீ என்ன பண்ணுவ? இந்த வசனத்தை என்ன செய்யணும்? வாசிப்பா அந்த வசனத்தை. உன் கூடையும் என் கூடையும் மா பிசைகிற என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த சோறாக்குற இந்த சட்டியும் என்று உபாகமம் 28 எத்தனை வசனம்? 5 சொல்லியிருக்கிறாரு. இந்த வசனத்தின்படி இந்த சட்டியை அடுப்பில் வைக்கிறேன், இந்த அரைப்படி அரிசி ஒருபடி அரிசியாக வேகுவதாக. என்னைக்காவது இந்த ஒரு வசனத்தை சொல்லி அடுப்பில் சட்டியை வச்சுருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு வசனம் சொல்லி மாவு பிசைஞ்சிருக்கிறீங்களா? நீ பிசைஞ்ச பாருங்க. நீ 10 சப்பாத்தி எதிர்பார்த்தா அது 50 சப்பாத்தியாக வந்து உன் கையில் நிற்கும். அங்கே ஆசீர்வாதம் தங்கும். பச்சை தண்ணி ரசமாக மாறின அற்புதம் உன் வீட்டுக்குள்ள நடக்கும். காணாவூர் கல்யாண வீட்டில் பச்சை தண்ணி என்னவா மாறிச்சு? ஏன் நடக்கலை அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறது இல்லை, கேட்கறது இல்லை, பேசுறது இல்லை, வார்த்தையை நம்புறது இல்லை, வார்த்தையை விசுவாசிக்கிறது இல்லை, நடக்கலை. கடைசியில் முக்காடு போட்டு ஜெபிக்கிறேன் உபவாசம் இருக்கேன். கடை நீ சர்ச்சில் 12 மணி நேரம் ப்ரேயர் ஜெபிச்சுட்டு வந்தேன், மாற்றம் உண்டாச்சா? 12 மணி ப்ரே பண்ணிட்டு அந்த வார்த்தையை உள்ளே கொண்டு வந்து அசைவாட்டு அதை தியானிக்கணும். இல்லை நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்களேன். சங்கீதம் 119 172 உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். நாவு எல்லாம் சொல்லுங்க. ஏன் நாக்கு? என்னுடைய நாக்கு வார்த்தையை விவரித்து பேசும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டில் என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு ஒரு அம்மா படிச்சு, அப்படியா சந்தோஷம் அப்படின்னு. ஆனால் அந்த குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறதுக்கு 2 மணி இருக்குமே, வயிற்று வலிச்சிச்சியா, 3 மணி ஆச்சு, வயிற்று வலி நிற்கலையா, உன்னை திருப்பி ஒரு ஆட்டோ கூப்பிட்டோம், இந்த ஆட்டோ வரல, இந்த ஆட்டோ வராமல் அப்புறம் இன்னொரு ஆட்டோ கூப்பிட்டோம், அந்த ஆட்டோ வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோவில் உட்காந்து அங்கே ஆஸ்பத்திரி போனோம், அங்கே போனால் டாக்டர் இல்லைன்ட்டாங்க, அப்புறம் என்னாச்சு தர இன்னொரு ஆஸ்பத்திரி போனோம். இப்படி 1 மணி நேரம் விவரித்து சொல்லி அந்த குழந்தை பிறந்துச்சு. ஒரு அம்மா அப்படியே காது அப்படியே இதாகி போச்சு. குழந்தை பிறந்துச்சா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு வீட்டை விட்டு கிளம்புனது எத்தனை மணி, அந்த ஆட்டோ வந்தது எத்தனை மணி, இந்த ஆட்டோ வந்து அந்த ஆட்டோ வந்துச்சு, அந்த டாக்டர் இல்லை, அப்புறம் அங்கேருந்து அங்கே போனேன், அந்த நர்ஸு கேட்டுச்சு எத்தனை மாதம் இதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தீங்க, சிட்டை இருக்கா அது இருக்கான்னு கேட்டுச்சு. இதெல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கடைசியில் அந்த ஆத்துல சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் கடைசியில் விடிய கலை 7 மணிக்கு பிறந்துச்சு. பிறந்துருச்சு. அடங்க அக்கா மக்கா, இதுக்கு குழந்தை பிறந்துச்சு, ஆண்டவருக்கு சோத்திரம் அப்படின்னு சொல்கிற வார்த்தையை விட்டுவிட்டு அதை வீட்டை விட்டு கிளம்புறது ஒரு விரிவாக்கம் பண்ணிச்சு பாரு. விரிவாக்கம் விரிச்சு பேசி கடைசியில் தண்ணி குடிக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. போட்டு தண்ணி குடிக்கிற நிலைமை ஆகிப்போச்சு. இது நான் என்ன சொல்கிறேன், இதை விவரித்து பேசி உனக்கு என்ன கிடைக்க போகுது? இங்கே வசனம், நீ தேவனுடைய வாக்குத்தத்தத்தை விவரித்து பேச. எப்படி போட்டிருக்கு? திருப்பி அந்த வசனத்தை வாசிங்க. உமது கற்பனைகள் எல்லாம் நீதி உள்ளவைகள், உம்முடைய கற்பனைகள் நீதி உள்ளவைகள், ஆதலால் என் நாவு உம்முடைய வசனத்தை விவரித்து சொல்லும். என் நாவு உம்முடைய வசனத்தை என்னைக்காவது ஒரு நாள்
காண ஒரு கல்யாணம் விட்டு விவரித்து பேசியிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் பரிதிமை பிறகு கொண்ட பார்வை அடைஞ்சு விவரித்து பேசியிருக்கீங்களா? என்னைக்காவது ஒரு நாள் மாவு சட்டியில் மாவு குறையாமல் இருந்துச்சு, அப்பத்தை சாப்பிட்டு குறையாமல் இருந்துச்சு, எலியா செஞ்ச காரியத்தை விவரித்து பேசியிருக்கீங்களா? கரணை அடைக்க எண்ணெய் ஊற்றி உற்பத்தி பண்ணி அந்த கடனை அடைக்க உதவி விவரித்து பேசியிருக்கீங்களா? மீன் வாயில் பணத்தை வர வச்சு கரணை அடைச்ச விவரித்து பேசியிருக்கீங்களா? மீன் வாயில் பணத்தை கரணை அடித்து வரி கட்டினார், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அது எப்படி மீன் வந்துச்சு, அது யார் தூண்டி போட்டா, யார் புழுவை மாட்டினா, எப்படி மீன் வந்துச்சு, அதை கூட விவரிச்சு இப்படிலாம் பண்ணின கர்த்தர் எனக்கு கண்டிப்பாக இந்த தேவைகளை சந்திப்பார். இது விவரித்து பேச மாட்டீங்க நீங்கள். ஆனால் ஊரு கதை, உலக கதை, வந்த கதை, போன கதை, சித்தப்பை வந்தேன், பெரியப்பை வந்தேன், நாத்தனா வந்துச்சு, நாத்தனா உட்காந்துச்சு, நாத்தனா சாப்பிடுச்சு, நாத்தனா அதை சொல்லிச்சு, நாத்தனா பேச்சு, நாத்தனா முறைச்சிச்சு, இதெல்லாம் விவரித்து அளந்து பேச தெரியும். ஆனால் வேதத்தில் இருக்கிற காரியத்தை விவரித்து பேச தெரியாது. நீ இதை விவரித்து பேசுனா உன் காரியம் ஜெயமா முடியும். இந்த உலக கதை விவரித்து பேசி என்ன ஆச்சு? ஒன்றும் ஆக போகிறதில்ல, ஒன்றும் ஆக போகிறதில்ல. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. விவரித்து பேச வேண்டியது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒரு கல்யாண வீட்டுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, கல்யாண வீட்டுக்கு ஜெபிக்க, உங்கள் வீட்டில் ஒரு கல்யாணம், அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே உமக்கு நன்றி, பத்திரிக்கை அடிச்சிட்டேன், இந்த பத்திரிக்கையை முத உங்கள்கிட்ட கொடுக்குற ஏசப்பா, நீங்களும் வந்துடுங்க, மரியாதை வந்துடுங்க, உங்கள் சீரியல் பாண்டவர் வந்துடுங்க. வந்துட்டாங்களா, வாங்கிட்டாங்களா, வரேன்ட்டாங்க. அடுத்து 2 நாள் கல்யாணம், இயேசு வர்றாரு, ஒரே ஜேஜி 4 உட்காராங்க, கல்யாணம் மட்டும் நிறைய கூட்டம் இருக்குது. இயேசு தனியாக ரூமில் உட்காராரு, இயேசு உட்காந்து மரியாதை நேராக பொம்பளை பக்கம் போயிட்டாங்க. பொம்பளை பக்கம் போய் மரியாதை லேடிஸ்ட்டை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே பந்தி நடந்து கொண்டு இருக்கும்போது எல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு கடைசியில் சமையல்காரன் வந்து சொல்கிறான், ஐயா ரசம் தீர்ந்து போச்சு. சமையல்காரர் சொல்லும்போது உடனே நேராக வந்து, ஐயோ இயேசுடைய அம்மா இருக்கிறாங்க, போய் சொல்லுவோன்னு சொல்லி ஈசக்கிட்ட அம்மா வந்து சொல்கிறாங்க, அம்மா தாயே இந்த மாதிரி ரசம் தீர்ந்து போச்சு. அப்படியா, நேராக அந்த ஆளை கூட்டிட்டு நேராக வா, சமையல் கட்டுக்கு வா. அப்போ இயேசு எங்கே இருக்காருன்னு பார்த்து இயேசுவை கூப்பிட்டு வந்து, இயேசுவே இங்கே வந்து ரசம் காலியாக போச்சு, எனக்குன்னு வேலை வரவில்லை தாயே அப்படின்னு சொன்ன உடனே மரியாதை சொல்கிறாங்க, அவர் சொல்லுகிறபடி செய்யுங்கள் அப்படின்ட்டு போகிறாங்க. உடனே வேலைக்காரன் கூட்டு இந்த ஜாடியில் தண்ணி ஊற்று, ஒவ்வொரு ஜாடி 8 குடம் பிடிக்குமா, ஊற்று அப்படின்ட்டு ஜாடியில் தண்ணியை ஊற்றுறாங்க. ஒவ்வொரு ஜாடி பெரிய ஜாடி, ஒவ்வொரு ஜாடி 8 குடம் பிடிக்கும். 8 குடம் நிறைய தண்ணியை ஊற்றுறாங்க. ஊற்றி முடிச்சுட்டு வேலைக்காரன் அப்படியே நிற்கிறாங்க. இன்னொன்று இயேசு பார்க்குறாரு, அப்படியே பார்த்துட்டு இப்போது முந்தி கொண்டு பந்தி விசாரி கொடு அப்படிங்கிறாரு. ஒன்று வேலைக்காரன் பார்க்குறான், அப்படி முந்தி கொண்டு கொடுக்குறான். அங்கே பச்சை தண்ணி ரசமாக மாறுது. அங்கே சொல்கிறான், சாப்பிட்றவன் சொல்கிறான், முந்தின ரசத்தை கடலில் பிந்தின ரசம் சுவையாக இருந்துச்சு. மாப்பிள்ளை பொண்ணு என்னையா மாப்பிள்ளை, இப்படிப்பட்ட சாப்பாடு சுவையா, எத்தனையோ கல்யாண வீட்டுக்கு போயிருக்கேன், இப்படிப்பட்ட சுவையான சாப்பாடு சாப்பிட்டது இல்லையா, என்ன மாப்பிள்ளை, ஓ பெரிய விருந்தியா, இந்த கல்யாண பெரிய விருந்தியா அப்படின்னு சொல்லி அந்த மாப்பிள்ளை பொண்ணு மாப்பிள்ளை வாழ்த்திட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது இப்படி யாராவது விவரித்து பேசி உன் கல்யாணத்துக்கு உன் மகன் கல்யாணத்துக்கு நீ பேசி இந்த மாதிரி எனக்கு செய்யுங்க ஏசப்பா அப்படின்னு ஒரு போர்டு போட்டேன்னு வச்சுக்குவேன், அந்த காணா ஒரு கல்யாண வீட்டை காட்டிலும் உன் வீட்டு கல்யாணம் அது விசேஷமாக மாறும். நீ விவரித்து பேசி ஜெபம் பண்ண, உன் ஜெபத்தில் விரிவாக்கம் இருக்கணும். ஊருக்கு அது மட்டும் விரிவாக்கம் இருக்கல. என்ன சேலை கட்டி வந்தா, என்ன தோடு போட்டு வந்தா, என்ன நகையை போட்டு வந்தா, என்ன வலையை போட்டு வந்தா, நடந்தா சல்லு சுல்லுன்னு போனா, இந்த பஸ்ஸில் போனா, அந்த பஸ்ஸில் வந்தா, எட்டி பார்த்தா வந்தா போனோம், இதெல்லாம் பேசுகிறோம்ல, ஒரு கதையும் இல்லை. ஆனால் இதை விவரித்து பேசுங்க. உங்கள் குடும்பத்தில் அதிசயங்களை பேசுங்க, அற்புதங்களை பேசுங்க. அல்லேலூயா. அதான் சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை என்ன செய்யணும், பேசணும். அல்லேலூயா. சங்கீதம் 119 1-2 சொல்லுது, வேதத்தில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை என்ன செய்யக்கூடாது, சங்கீதம் 119 16, திரளான செல்வத்தில் களி கூறுவது போல நான் உமது சாட்சிகளின் வழியில் களி கூறுகிறேன். சாட்சியின் வசனத்தில் என்ன செய்யணும், களி கூறணும். நீதிமொழிகள் 29:18, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். வேதத்தை நீங்கள் பாக்கியவனை மாறணுமா? நீ நகையை காக்கிறையோ காக்கலையோ, பட்டுச்சலையை காக்கலையோ, வீட்டை காக்கலையோ, ஒரு குண்டாஞ்சட்டியை காக்கலையோ, ஒரு 3 கிராம் போட்டு பீராவை திறந்து அந்த பீராக்குள் லாக்குள்ள வச்சு, அந்த லாக்கில் வச்சு அந்த 3 கிராம் வச்சு ஊற்றி வச்சு அதை காக்கலையோ. ஆனால் இதை நீ வந்து இங்கே காத்துக்கோ. காக்கிறதுனா நீங்கள் வந்து பைபிளை தூக்கி கொண்டு பீராக்குள்ள வச்சு பூட்டி அது காக்கிறது கிடையாது.
இதை இங்கே காத்துக்கணும். எங்கே காத்துக்கணும்? வசனத்தை இங்கே காத்துக்கணும். அல்லேலூயா. இந்த வசனத்தை இங்கே காத்துக்கொள்ளும் போது ஒரு பொல்லாப்பு உனக்கு வராது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சங்கீதம் 12:6 வாசிங்க. சங்கீதம் 12:6. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையில் 7 தரம் முறுக்கி, மண்ணு குகையில 7 தரம் முறுக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கோப்பான சுத்த சொற்களாய் இருக்கிறது. வார்த்தை எப்படி இருக்கு? சுத்த. இந்த வார்த்தை என்னது? இங்க இருங்க. ஒரு ரோட்டு மேலே நடந்தீங்கன்னா மண்ணு மேலே நடக்கிறீங்க. அந்த மண்ணு மேலே மாடு சாணியை போடும், நிறைய பேர் மிதிப்பாங்க. ஆடு மாடு எல்லாம் மண்ணுக்குள்ளே போகும். ஆனால் ஒரு குகைக்குள்ளே இருக்கிற மண் யாரும் மிதிக்க மாட்டாங்க. எந்த ஆடு மாடும் அதுக்குள்ளே போகாது. அப்போ மேலே இருக்கிற மண்ணில் எல்லாம் மிதிப்பாங்க. ஆனால் குகைக்குள்ளே சுரங்கத்துக்குள்ளே இருக்கிற அந்த மண்ணை எடுத்து அது 7 தரம் புடமிட்டு அது அவ்வளவு சுத்த, அது கொப்பாக அந்த வார்த்தை இருக்கிறது. எப்படி? குகைக்குள்ளே இருக்கிற மண்ணை எடுத்து 7 தரம் சலிச்சா எப்படி இருக்குதோ அது கொப்பான அந்த வார்த்தை. அப்போ அந்த ஒப்பான அந்த சுத்தமான வார்த்தையை நம்ம உள்ளத்துக்குள்ளே நம்ம வாயில் இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 130 சங்கீதம் 119 130. உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து இருள மாத்தி பேதைகளை உணர்வுள்ளவர்களாக்கும். பைத்தியக்காரன் என்ன செய்யுமா? ஹலோ, ஒரு மெண்டல் ஆனவனை இந்த வசனம் ஒரு உணர்வுள்ள மனிதனை என்ன செய்யும்? மாற்றும். கடைசி ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். ஏசாயா 40:8-9. புல் உலர்ந்து பூ உதிரும். புல்லு உலர்ந்து பூ உதிர்ந்துரும். நமது தேவனுடைய வசனமோ, நம்முடைய இயேசுவாவுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதே சொல் என்று உரைத்தது. அடுத்த வசனம். சீயோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு வேலைக்கு போனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை உரத்த சத்தமிட்டு வேலையை ஆரம்பிங்க. ஒரு தொழில் பண்ணாலும் அந்த தொழிலுக்கு உண்டான வாக்குத்தத்தங்களை பேசி சத்தமா கூப்பிடுங்க. ஏன்னா என்று கூறு, இதோ உங்கள் தேவன் என்று கூறு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எந்த வேலை பார்த்தாலும், எந்த தொழில் பண்ணாலும், எந்த வியாபாரம் பார்த்தாலும் அதற்குண்டான வாக்குத்தத்தங்களை வசனங்களை வச்சு அதை சொல்லி அதை அறிக்கையிட்டு அதை பேசி நீங்கள் செய்யும்போது அந்த வசனம் கிரியை செய்யும். அந்த வசனம் பேசும். அந்த வசனம் முடிய வைக்கும். வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பிக்கிற கர்த்தர். வானத்திலிருந்து மழை பெஞ்சு பூமியை நனைத்து விதைக்கிறவன் விதையும் புசிக்கிறவன் ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்பட வசனம் இருக்கும். அது வெறுமையா என்கிட்ட வராது. நான் வசனத்தை என்ன சொல்லி அனுப்பணும், அந்த அனுப்பின வசனம் அது நான் சொன்னபடியே அந்த வேலையை முடிச்சு போட்டு என்கிட்ட வந்து கொடுக்கும். இதுதான் ஏசாயா 55:10-11. ஜீவன் உள்ளது, உயிர் உள்ளது. யோவான் 6:63. மாமிசம் ஒன்றுக்கு உதவாது. நான் சொல்லுகிற வசனத்தில் ஆவி இருக்கு. நான் சொல்லுகிற வசனத்தில் ஜீவன் இருக்கு. நான் சொல்லுகிற வசனத்தில் உயிர் இருக்கு. எபிரேயர் 4:12. தேவனுடைய வார்த்தை இருவரில் கருக்குள்ள பட்டயம். அது ஆவி, அது ஆத்துமா, அது சரீரம், அது ஊனு, அது நல்லி எலும்பு. அந்த எலும்புகளை போய் குத்தி அதை பிரித்து எடுக்கிற ஒரு வல்லமையான ஒரு ஜீவனுள்ள அடிச்சா உடைக்கிற ஒரு சம்பத்தியான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை உன் ஆவிய, உன் ஆத்துமால, உன் வாயில, உன் நாக்கில இருந்தா நீ சாதிக்க முடியாத காரியத்தை நீ சாதிக்க முடியும். உன் வாழ்க்கையில உருவாகாத காரியத்தை உன்னால உருவாக்க முடியும். வார்த்தை. காரணம் அவர் சொல்லிட்டாரு, நான் நிறைவேற்றிட்டாரு. நிறைவேற்றுறதுக்கு தகுதி உள்ள கொண்டு வரணும். மரியாதை போல என்ன செய்யணும்? மரியாள் வார்த்தை வாங்கினாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க, அந்த வார்த்தையை சிந்திச்சாங்க, அதன்படி நடப்பதாக. எப்படி சொன்னாங்க? கபிரியல்கிட்ட வார்த்தையை கேட்டாங்க, உள்ள கொண்டு வந்தாங்க, தியானம் பண்ணாங்க. எப்படி ஆகுமோ, எப்படி நடக்குமா? நடக்கும். சிந்திச்சாங்க, சிந்தையில், ஆவியில், ஆத்மாவில் சிந்திச்சாங்க. அது கடைசியில் இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது ஒப்பு கொடுத்தாங்க. அப்படியே நடந்தது. கையத்தை காப்பாக்க நடிச்சு சொல்லுங்க. அதே போல வார்த்தை உள்ள கொண்டு வாங்க, தியானம் பண்ணுங்க, நடக்கும்.